பாருங்க எப்படி ஊத்தின்னு இருக்கு பாருங்க மேல நனைஞ்சாச்சு. எல்லாமே அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்கு பாருங்க நம்ம ஊரு. என்னண்ணா மழையில வச்சியா இந்த மழைக்கு வந்து நம்ம வீட்டுல தலைக்கறி குழம்பு. நீ சொல்லு. கொத்தமல்லி 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 காடு. போதும் நிறுத்துன்றா. அசிங்கம் பண்ண அதுவா கருவேப்பிலை கருவேப்பிலை. லதா என்னண்ணா என்ன பாட்டு கேட்கணும். எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லு. என்னன்னு கேளு. நானா நம்ம வரலட்சுமி நோம்புக்கு போனோம்ல, தங்கம் வந்து புடவை கட்டின அழகா இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் உன்ன எங்க லட்டு பாப்பா தேவதை மறிக்கிறாங்க, ராதை வேஷம் போடுங்க லட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நானா போட்டுடலாமா? சரி புடவை நீயா கட்டிக்கினியா நாங்களா குத்தோமா? ஒரே தொல்லை. ஆயாவும் புடவை கட்டுறாங்க, நீயும் புடவை கட்டுற இல்லம்மா, அதனால எனக்கு புடவை கட்டுமான்ட்டு ஒரே தொல்லை. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, அப்பா வந்து தலை எடுத்துட்டு வந்தாருங்க, ஆட்டு தலை. அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம செய்யலான்னு இருக்கோம். அப்பா எல்லாத்தையும் தீச்சி குடுத்துட்டு கடைக்கு போயிட்டாங்க. ஸ்ரீவாணி பாப்பா தான் இன்னைக்கு சமையல் பண்ண போறாங்க. காய் வாங்கி கொடுத்துட்டு தாத்தா வரைக்கும் கடைக்கு போயிட்டாராம். தாத்தா எங்கம்மா? கடைக்கு போய்கிறாருன்னு சொல்லு. கட்டை இருக்காது, கல் இருக்காது, நீங்க கட்டி வச்சுக்கிற மாதிரி கிச்சன் இருக்காது சொகுசா அறிஞ்சிக்கிறதுக்கு. அனல் அதிகமாகிறதுனால சீஞ்சிடும் பொழுது. ஐயோ 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 ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டாலே ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கிறாப்பா. நான் போட்டிருந்தானே பாப்பாவும் போட்டேன். அனல் அதிகமா வந்துச்சு, பட்டை போடல, பட்டையும் போட்டுக்கிறேன் நான். இல்லையா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் வந்து கசகசா இதெல்லாம் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். இது கூட வந்து இது என்னது ஏலக்காவும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன் நான். சரியா? சரி, பட்டை வண்டி சரியா வரல, அதனால அதையும் வறுத்துக்கிறேன். ஐயோ அவ்வளவுதான். எண்ணெய் இன்னும் மல்லிகை சாமா வாங்கலங்க நம்ம, அதனால வந்து நம்ம கடையில இருந்து எடுத்துக்கணும். 20 ரூபாய் எண்ணெய் பாக்கெட். 20 ரூபாய் எண்ணெய்னு சொல்ல முடியாது, சூடு பட்டுச்சா. சரி போட்டுடலாமா? கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டுக்கிறேங்க. தங்க புள்ள என்ன வச்சுனுக்குது? பட்டு புள்ள என்ன வச்சுனுக்குது? ஒன்னும் இல்லையா? காட்டு, கை காட்டு, கை காட்டு, கை காட்டு. ஏய் அம்மாக்கு சரி தங்கம்.
தேங்க்யூ. அது எப்படி அப்பாக்கு இல்லாம? நீ சாப்பிடா. பார்த்து கேவுது. அவ சேர் எங்க போட்டிருக்கா பாருங்க. என்னண்ணா நீ போய் உட்காந்து போனா அவள்தான் அங்க போய் உட்காந்துப்பா. சாப்பிடுண்ணா. தண்ணி வராங்கண்ணா தண்ணி குடிக்கிறதுக்கு. லலிதா, இந்த ஊதாங்கெல்லாம் நீ யூஸ் பண்ணும் போதுதான் லலிதா பழைய ஞாபகம்லாம் வருது. இங்க நீ உக்காந்து இருக்கிற இடத்துல கொட்டா போட்டு வச்சிருப்பாங்க. நான் சின்ன வயசுல வெங்காயம் வதங்கிச்சு. இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, கூட உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா கொலன்னு மசாலா வரப்ப நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கரம் மசாலா. கரம் மசாலானா வந்து 10 ரூபா பாக்கெட் விக்கிறாங்கல்ல, அது இதுதான். ஆமா, இப்ப நான் 10 ரூபா பாக்கெட் இதுல கொட்டி இல்ல. இப்ப நம்ம வர்த்தம் இல்லைங்களா மசாலா, அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் பூ இதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துதான் இது. நீங்களும் வந்து இந்த மாதிரி அரைச்சி பாருங்க. அதுல எப்படி அந்த ஸ்மெல் வாசனை வருது அதே மாதிரி இதுல வரும். இது வந்து இப்ப போடக்கூடாது. குழம்பு வந்து கூட்டி விட்டு கொதிக்குது பாத்தீங்களா, அந்த டைம் போட்டோம்னா இன்னும் மசாலா இறங்கி சூப்பரா இருக்கும். ஆமா, இதை அப்படியே வச்சிடலாம் நம்ம. அப்படி நீங்க வந்து இதை அரைக்கணும்னா பட்டை லவங்கம் அன்னாச்சி பூ, நான் அன்னாச்சி பூ போடல, இருக்கு நான் போடல. ஏன்னா ரொம்ப இன்னும் வாசனை தூக்கலா இருக்கும், அதனால போடல. உங்களுக்கு வேணா அன்னாச்சி பூ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் கசகசா இதெல்லாமே போட்டுக்கலாம். லவங்க பூ இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து இதுல ஒரு 2 பொருள் போடல, ஏன்னா ரொம்ப வாசனை வரன்ட்டு 2 பொருள் போடல. சிம்பிளா இருந்தாலும் நல்லா இருக்கும். ஆமா, இது வந்து நீங்க வந்து அம்மியில வச்சு அரைச்சா கூட இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அம்மியில வச்சு அரைச்சா நம்மளுக்கு சாந்து மாதிரி வந்துரும், சூப்பரா இருக்கும். தண்ணியோட இந்த மஞ்சா அரைப்பாங்களே அந்த மாதிரி நல்லா இருக்கும். ஆனா வெயில் அடிக்குதுண்ணா, வெயில் அடிக்குது. அங்க போயிடலாமா? சரி, அங்க போயிடலாமா? தக்காளி நல்லா வதங்கிச்சுங்க. இதுல வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அது வந்து காரம் மிளகாத்தூள் இல்ல, கலந்த மிளகாத்தூள். கிட்ட காட்டுமா? ஸ்பூன் போடுற 5 ஸ்பூன்பா. ஆமாப்பா, நீ 5 ஸ்பூன் போடுறல லலிதா. ஆமா, இதே மாதிரி அவங்களும் 5 ஸ்பூன் போடுறாங்க லலிதா. நம்மளது வந்து காரம் கம்மியா இருக்கும். அத சொல்லு ஃபர்ஸ்ட். நம்ம வந்து தனியா வந்து கொஞ்சம் அதிகமா போட்டுருவோம். அதுவும் இல்லாத இதுல வந்து எந்த மசாலாவும் போட மாட்டோம். ஏன்னா மிளகு சீரகம் போடுற மாதிரியே காரங்க. அதான் இப்ப 5 ஸ்பூன் போடுறாங்கல்ல, அவங்க சப்போஸ் காரமா மிளகாத்தூள் வச்சுனுப்பாங்க. நிறைய மிளகாத்தூள் போட்டு காரம் ஏற்றிட்டு அதிகமாயிடுச்சு, அதனால கேக்குறாங்க. சப்போஸ் உங்க மிளகாத்தூள் காரமா இருந்தா கம்மி பண்ணி போட்டுக்கலாம், அதிகமா போடாதீங்க. டேய் எங்கடா ஏறுங்கிற? எங்கடா ஏறுங்கிற? எங்க அப்படியே ஏறு, மேல ஏறு. முடியாதான். நீ யாரெல்லாம் ஏறுனா? ஓ, ஆப்பி வலிக்குமா?
நானா கிளீன் பண்ணி வச்சிருக்க தலை நானா இதை அலசி போட்டுக்கலாம். நம்ம அலசி வச்சாச்சு, இருந்தாலும் மறுபடியும் அலசிக்கலாம். தலைக்கறி நானா ஆடுல ஆடு மே அந்த ஆட்டு தலை ஆடு பார்த்தல அதோட ஆட்டு தலை நானா அது ஆட்டு தலை. என்னப்பா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் காரம் மிளகாத்தூள் போடல? இல்ல போடல, அப்புறம் தான் போடணும். காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் போடணும். அவ்வளவுதாங்க, ஒரு 10 நிமிஷம் வந்துச்சுன்னா ஆட்டு தலைக்கறி ரெடி. தண்ணி எரிதா? தண்ணி எரிதாண்டி, புகைய அந்த பக்கம் தள்ளு. லத்தா கண்ணு எரியுது இல்ல நானா? இந்த தண்ணி குடி. நின்னுக்கிறியா? ஓகேடி தண்ணியா? தலைக்கறி குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து திறந்து பார்க்கலாம் தண்ணியா இருக்க கொஞ்சம் கெட்டியாயிடுச்சானு. ஏன்னா மூடி போட்டா வந்து எப்பயுமே வந்து தண்ணியா தான் இருக்கும். கொதிச்சுட்டு இருக்கு. கையில இல்லையா அது எண்ணெயா? அந்த கொழுப்பு தலை கொழுப்பு இருக்குல்ல, அது. ஆமா, அது அப்படிதான் வரும். இப்ப கலர்னா சரியா போயிடும். ஆஹா, ஊத்தின்னு சாப்பிட்டாலே சரியா போயிடும். ஓகே, இப்ப ஊத்தின்னு சாப்பிடுற ஸ்டேஜ்ல இருக்கு. ஆமா. அப்ப எப்ப அந்த கறி மசாலா போட போற? இதோ இப்பதான் போட போறேன். நம்ம இதுல மசாலா போட்டுடலாம். வா. என்னாச்சு? கால் வலிக்குதா? தங்கத்து கால் வலிக்குதாமே. இப்படி வரணும் அடுப்பு கிட்ட வராது. நான் இப்படி வேணா மாதுளம்பழம் சாப்பிட்டு வரா. நம்ம தோட்டத்துல மாதுளம்பழம் வந்துச்சுங்க, அதை பிரிச்சு எடுத்துன்னு போய் அறுத்து சாப்பிட்டு வந்துனுக்குறான். இப்ப காட்ட போறா பாருங்க. அது காட்ட போறா. கை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுறா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா தலை வந்து நல்லா கொழுப்பு, நம்மளுக்கு கொழுப்பு ஆடு. கண்ணு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. கொழுப்பு ஏத்த ஆடு இல்ல? ஆமா, உன்ன மாரி கொழுப்பு ஏத்த ஆடு. நான் வந்து இதுல வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு கிள்ளி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நல்லா இருக்கும்ட்டு அதனால போட்டேன். இது கூட வந்து நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சிருக்க கறி மசாலா போட்டுக்கலாம். ஆட்டு தலைக்கறி குழம்பு இப்படி சமைச்சு செஞ்சு பாருங்க, சும்மா டேஸ்டா இருக்கும். அதை வறுத்து எடுத்துடணும் நம்ம. எண்ணெய் ஊத்தில வெறும் கடாய் வச்சு வறுத்து எடுத்துடணும் நம்ம. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. யம்மி 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 யம்மி. இப்ப வாசனை இன்னும் வேற மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கா? இன்னும் கொதிக்கணும்ல, கொஞ்சம் கொதிச்சாதான் நல்லா இருக்கும். ஆனா இந்த பழங்க ஐட்டம் மட்டும் ஸ்ரீவாணி பாப்பா நல்லா சாப்பிடுறா. அது மட்டும் ஓகே. ஓகே, சாப்பிட்டாலாம். சூப்பர், சாப்பிட்டாலாம். ஓகே நானா. தண்ணி வேணுமா? தைரியம் தண்ணி வேணும். தைரியம் அம்மா இது போட்டுட்டு தண்ணி தராங்க. உழப்பற அது மாதிரி இருக்க கூடாது இல்லையே. அப்படியே போடுற காம்பு ஒண்டிப்பா. கொத்தமல்லி அப்புறமா போட்டுக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுல சண்டே ஸ்பெஷல் அதுவுமா பாத்தீங்கன்னா ஆட்டு தலைக்கறி குழம்பு தாங்க ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சும்மா அப்படியே தகன்னு எம்ஜிஆர் கலர்ல கொதிக்குது. இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி போட்டுடலாம். குட் மார்னிங். ஸ்ரீவாணி தூங்கிட்டாலாம். கொத்தமல்லி போட்டாச்சு. ஆல்ரெடி வந்து நம்ம கொத்தமல்லி அந்த காம்பு போட்டுருக்கோம், அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணாத நான்
பண்ண மாதிரி அந்த கரம் மசாலா ஆச்சு குழம்பு வைங்க, சூப்பரா இருக்கும். டேஸ்ட் அடுப்பு அமைச்சிடலாம். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் மாதிரியே நம்ம சூடு பண்ணி சாப்பிடுறதுக்கு அப்பதான் குழம்பு நல்லா இருக்கும். இல்லன்னா கெட்டி ஆயிடும். என்னன்னா ஆமா, செடி பக்கத்துல வைக்காத. சமையல் செஞ்சுட்டு உள்ள வந்த மழை மழை ஜோர பெய்யுதுண்ணா. ஐயோ தண்ணி பாருங்க எப்படி ஊத்தின்னு இருக்கு பாருங்க ஃபுல்லாவே. இங்க பாருங்க. இந்த மழைக்கு வந்து நம்ம வீட்டுல தலைக்கறி குழம்பு. ஏன்னா கத்துறேன். இந்த மழைக்கு வந்து நம்ம வீட்டுல சுட சுட தலைக்கறி குழம்பு இருக்குங்க, செம்மையா சாப்பிடணுங்க. ஆனா பாருங்க தண்ணி பாருங்க பாருங்க எப்படி ஊத்தின்னு இருக்கு பாருங்க. மேல நம்ம மாடி மேல கூட இப்படிதான் இருக்கும். போலாமா மாடி மேல? காத்துல கேட்டே பறக்குது. யார் அது மழையில அசிங்கமா கொடை பிடிச்சிட்டு வருது? மழையில அசிங்கமா கொடைலாம் பிடிக்க கூடாது. சிவானி பாய். மழைங்க, சரியான மழைங்க, ஃபுல்லா நனைஞ்சாச்சு. போன மழையில நனையுது, போனுக்கு கொடை. இங்க ஃபுல்லாவே மழை. மறக்காம உங்க ஊர்ல எங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு குட்டி கமெண்ட் போட்டுருங்க. குளிர்துங்க. ஃபுல்லாவே அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்கு பாருங்க நம்ம ஊரு. சரி வாங்க இந்த மழையில அப்படியே போய் சுட சுட இப்பதான் தலைக்கறி குழம்பு சாப்பிட, இப்போ மழையில போய் அப்படியே சுட சுட தலைக்கறி குழம்பு சாப்பிடலாம். ஃபுல்லாவே மழை. சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குங்க இடியோட. கொடை எடுத்துன்னு ஓடி வராங்க. யார் இது? ஸ்ரீவாணி கொடை எடுத்துன்னு ஓடி வந்துட்டா வெளியே. என்னண்ணா மழையில வந்துட்டியா? ஸ்ரீவாணி ஸ்ரீவாணி மழையில வந்துட்டியா நீ தாத்தா கூட? அம்மா இட்டுன்னு போ வந்தியா? சரி நான் போறேன். போ போ போ. அவ்வளோ சீக்கிரம் மழை நின்றுச்சுப்பா. மோல்டிங் போட்ட இடம் பாருங்க எவ்வளோ தண்ணி ரொம்ப இருக்குன்ட்டு. மோல்டிங் போட்ட இடம் தண்ணி ஹீட்டா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் வெயில் இருந்துச்சு இல்லைங்களா, அதனால வந்து ஹீட்டா இருக்கு. இருந்தாலும் வழுக்குது வேற. மேலே என்னமோ கொட்டி இருக்கு. காக்காங்க என்னன்னுட்டு திரும்பி போடுது. அப்படியே நம்ம ரோடு எப்படி தெரியுது பாருங்க, சூப்பரா இருக்கு. நம்ம மேலே இருந்துக்குன்னே ஃபுல்லா நல்லா பார்க்கலாம். அதை வந்து இங்க இருந்து தான் நம்ம வந்து பார்ப்போம். இங்க இருந்து தான் நம்ம ரோட்டை பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்க்கலாம். இவ்வளோ கிட்ட வந்து பார்க்கலாம். வேப்பில் வரைக்கும் கஷ்டமா நிறைய இப்போ ஈஸியாக வரைக்கும் மழை பெய்யுதுதான். இது வேற தண்ணி ஃபுல்லாவே சுற்றி நல்ல மழைங்க. இந்த சூட்டுலேயே வந்து சுட சுட தலைக்கறி குழம்பு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதனால போய் சாப்பிடலாம். இருந்தாலும் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், நிறைய சாப்பிட மாட்டேன். ஏன்னா மழையிலே நனைஞ்சிட்டேன்னா தலைக்கறி குழம்பும் வந்து கோல்டா, அதனால நிறைய சாப்பிடாது. சரி குளிர்றதுக்கு முன்னாடி கீழே போயிடலாம் வாங்க. குளிர்த்து பயங்கரமா தானே. இதெல்லாம் வருஷத்துல ஒரு நாள் நானே எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம மரத்தில் பாருங்க தேங்காய் பாருங்க எவ்வளோ பாருங்க. இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொலை வந்து ஒரு கொலையில வந்து இட்லி காய் விட்டு இருக்கு. எப்படியும் ஒரு 15 காய் இருக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தென்னை மரத்தில் வந்து கொலை வந்தது. ஆனால் வந்து இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரு கொலையில நிறைய இருக்காங்களா, அந்த மாதிரி எதிர்பார்க்குறேன். சரி மழை வந்துங்க நனைஞ்சிட்டோம் ஃபுல்லாக. நானே ஸ்ரீவாணி வேறு அடிச்சுட்டு கசிலாம். அப்படியே ஆடுங்க பாருங்க, ஆடுங்க எப்படி நனைஞ்சின்னு போயினுக்குன்னு காட்டுறேன் வாங்க. பாருங்க ஆடுங்க எப்படி நனைஞ்சின்னு போயின்னு இருக்கு பாருங்க. எப்படா நம்ம வீடு வரோம், சீக்கிரமா போய் வீட்டில் உக்காரலான்னு ஓடுறாங்க. லாங்கில் பாருங்க டீயும் வச்சுட்டு இருக்காங்க. சுட சுட டீ இங்கே பாருங்க. டீயும் கொதிச்சுட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நான் சாப்பிட்டுறேன். மழையில போட்டுன்னு போய் சாப்பிட்றது ஒரு ஜாலியாக இருக்கும்.
என்னப்பா பண்ணது ஃபுல்லா வெளியில நடுவுல மழை அடிக்குது. ஆமா அதான் இப்ப மழைக்கு போட்டு போய் சாப்பிட போறேன். இங்க பாருங்க கொதிக்க கொதிக்க இருக்கு, ஆவி பறக்க பறக்க. என்னோட ஐட்டம் இங்க இருக்கு கண்ணு. திடீர்னு லலிதா மழையில நனைஞ்சிட்டு வந்து சாப்பாடு போட்டுக்கிறாளன்னு பாக்குறீங்களா? சாப்பிட்றதுக்கு தாங்க பசி எடுத்துக்கிச்சிங்க. வாங்க போட்டு சாப்பிடுறேன். எங்க போய் சாப்பிடுங்க பாருங்க. வாங்க 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 போங்க 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 போங்க. சாப்பிடுறியா? மழை வருது. ஒரு 4 சோடு தண்ணி உள்ள போகுதுல்ல. இவ்வளவு நேரம் ஜோரா பெஞ்சிச்சு, இப்ப தூருது. நந்திலே பாப்பது இன்னொரு விக்கலுக்கு தண்ணிக்கு தாகத்துக்கு எங்க இருக்குது பாருங்க. நமக்கு சுட்டிவாதி பண்றான். இந்த மழை இடியோட வந்து நின்று சுட சுட கொதிக்க கொதிக்க சாப்பாடு தலைக்கறி குழம்பு சாப்பிட்றது ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மழையில யாரா சாப்பிட்டுருந்தீங்கன்னா சொல்லுங்க. வரேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, டக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா என்ன வீடியோ பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அப்பா மழையில நனி 2 வந்து கொடை பிடிச்சி நின்று இருக்காரு. மறக்காம அவருக்கு ஒரு லைக் போட்டுருங்க. போலாமா நானா உள்ள? மறக்காம ஒரு பெல் பட்டன் ஆயிடுது. மறக்காம பெல் பட்டன் ஆயிடுங்க. இப்ப உள்ள போலாம் வாங்க. போமா, மழை போடுப்பா போமா.